வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் தேனில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம். நம்ம எப்போதுமே 100% தூய தேனை தான் எடுத்துக்கொள்ளணும். ஸோ 100% பியூராக இருக்கணும். அது பெரியவர்கள் தினமும் 1 முதல் 2 தேக்கரண்டி, அதாவது 1 to 2 ஸ்பூன் வரைக்கும் தாராளமாக எடுத்துக்கலாம். குழந்தைகளில் பார்த்தீங்கன்னா 1 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தினமும் அரை தேக்கரண்டி கொடுக்கலாம். முக்கியமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, 1 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு ஒருபோதும் நீங்கள் தேன் கொடுக்கக்கூடாதுன்றது தெரிந்து கொள்ளுங்கள். காலை வேளையில் வெதுவெதுப்பான தண்ணீரில் கலந்து நம்ம தேன் எடுத்துக்கலாம். உடற்பயிற்சிக்கு முன்னாடி விளையாட்டு வீரர்கள் தேனை எடுத்துக்கலாம். ஸோ இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வெந்நீரில் தேன் கலந்து நல்லா குடிச்சிங்கன்னா நல்ல தூக்கத்தை பெறுவதற்கும் மூளை அமைதி அடைகிறதுக்கும் அது ஹெல்ப் பண்ணும். தேனில் இன்னும் நிறைய மருத்துவன்மைகள் இருக்குது, அதெல்லாம் விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரியான மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்கிறதுக்கு மற்றும் ஆற்றலை அதிகரிக்கிறதுக்கு எல்லாமே நீங்கள் தேன் எடுத்துக்கலாம். ஸோ தேன் இம்யூனிட்டியை பூஸ்டர் பண்ணும், உங்களுக்கு வேண்டிய இன்ஸ்டன்ட் எனர்ஜியை கொடுக்கும், உடனடி ஆற்றல் கிடைக்கும். அதுக்கான காரணம் என்னென்னா, தேனில் இருக்கக்கூடிய இயற்கை சர்க்கரைகள், அதாவது குளுக்கோஸ் மற்றும் ஃப்ரக்டோஸ், இதெல்லாம் எளிதில் ஜீரணமாகி உடலுக்கு உடனடியாக ஆற்றலை வழங்கும். விளையாட்டு வீரர்களும் கடின உடல் உழைப்பாளர்களும் இது சிறந்த டானிக்காக இருக்குது தேன். ஸோ அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா உடனடி ஆற்றல் அவங்களுக்கு கிடைக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி திறனும் தேனால் கிடைக்கும். தேனில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் ஆன்டி மைக்ரோபியல் பண்புகள் இது எல்லாமே உடலினுடைய நோய் எதிர்ப்பு சக்தி திறனை வலுப்படுத்தி கிருமி தொற்றிலிருந்து பாதுகாக்கும். அதாவது ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தையுமே வலுப்படுத்திடும். ஸோ ரத்த வெள்ளையணுக்களின் உற்பத்தி கரெக்டான அளவில் இருக்கிறதால நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு இருந்து கொண்டே இருக்கும். இதனால் நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி நோய்களை எல்லாம் அடிக்கடி வராமல் பார்த்துக்கலாம். சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பூஞ்சை தொற்று போன்ற பருவகால தொற்று வியாதிகள் எதுவும் வராமல் நலமோடு நம்ம இருக்கலாம். செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு தேன் எடுத்துக்கொள்ளலாங்க. தேன் டைஜஷன் ப்ராசஸை ப்ராப்பராக உங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணும். அதுக்கான காரணம் என்னென்னா, தேன் செரிமான நொதிகளை தூண்டி உணவு எளிதில் செரிமானம் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதனால் வயிற்று உப்புசம், அஜீரணம் மற்றும் கேஸ்ட்ரிக் தொல்லைகள் இதெல்லாமே உங்களுக்கு குறைக்கிறதுக்கு தேன் ஹெல்ப் பண்ணும். அதுக்கு நீங்கள் தேனை வெதுவெதுப்பான தண்ணீரில் கலந்து குடிக்கிறது குடல் ஆரோக்கியத்தை உங்களுக்கு மேம்படுத்தும். உணவுகள் செரிமானம் ஆகலைன்னா அதை செரிக்க வைக்கும். செரிக்கப்பட்டிருக்கக்கூடிய உணவு மூலக்கூறுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சினதுக்கப்புறம் மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை குடல்களிலிருந்து வெளியேற்றி ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையுமே உங்களுக்கு பராமரிக்கும். ஸோ எந்த விதமான செரிமானம் தொடர்பான பிரச்சனையும் இல்லாமல் குடல், வயிறு ஆரோக்கியம் மேம்படுவதற்கெல்லாம் தேன் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். உங்களுக்கு இருமல் மற்றும் தொண்டை வலி இருக்குது அப்படின்னா அதுக்கான ஒரு சிறந்த நிவாரணமாக நீங்கள் தேன் எடுத்துக்கலாம். தேன் அந்த காஃபுக்கு ரிலீஸ் பண்ணும். அதாவது த்ரோட்டோடைய சோர் இருக்குங்க இல்லையா, அது சோர் த்ரோட்டை உங்களுக்கு ரிலீவ் பண்ணிடும். அதாவது வறண்ட இருமல், உங்களுக்கு தொண்டை வலி இதெல்லாத்தையுமே உங்களுக்கு சரி பண்ணிடும். இப்போ பார்த்தீங்கன்னா சளி, இருமல் மற்றும் தொண்டை எரிச்சலுக்கு தேன் மிகச்சிறந்த மற்றும் காலங்காலமாக பயன்படுத்தக்கூடிய மருந்தாக இருக்குது. தொண்டை வீக்கத்தை தேன் குறைத்து சளியை கரைத்து வெளியேற்றுவதற்கு உதவி பண்ணும். குறிப்பாக தூங்குறதுக்கு முன்னாடி மிளகு தூளோட தேன் சேர்த்து உட்கொள்வது வறட்டு இருமலுக்கு உடனடி நிவாரணம் கொடுக்கும், தூக்கத்தையுமே உங்களுக்கு தரமாக கொடுக்கும் அப்படின்றத தெரிந்து கொள்ளுங்க. உங்களுடைய உடல் எடையை குறைக்கிறதுல தேன் உங்களுக்கு உதவி பண்ணுங்க. ஸோ வெயிட் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கும். இப்போ நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னாலே அதிக கலோரிகள் நிறைந்துள்ள உணவுகள் எல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. குறைந்த கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொண்டு பசியை கட்டுப்படுத்த வெயிட் லாஸ் பண்ணணும். அதுக்கு தான் ப்ராப்பரான நிறைய எனர்ஜி ட்ரிங்க்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ நீங்கள் தேன் எடுத்துக்கிறோம், இப்போ சரியான முறையில் தேன் எடுத்துக்கணும். குறிப்பாக காலையில் வெதுவெதுப்பான தண்ணீரோட எலுமிச்சை ஜூஸ் சேர்த்து அது கூட நீங்கள் தேனை சேர்த்து எடுத்துக்கொள்ளும் போது உடலில் தேங்கி இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள்லாம் பசி கண்ட்ரோல் ஆகி தானாக குறைய ஆரம்பிக்கும். ஸோ கொலஸ்ட்ரால்ஸ் எல்லாம் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி எரிக்கப்பட்டதால உங்களுக்கு அந்த தேவையில்லாத ஆங்காங்கே படிந்துள்ள அந்த கொழுப்பு படிவுகள், தொப்பை போன்ற அமைப்பு, முகங்கள் இருக்கக்கூடிய தொப்பை இதெல்லாத்தையும் உங்களுக்கு குறைத்துக் கொள்ளலாம். அடிப்படையான உடலினுடைய மெட்டபாலிசம் வளர்ச்சிதை மாற்றம் சீரான இயக்கத்தை பெற்று துரிதப்படுத்தப்படும். அப்போ ஃபாஸ்ட்டாக அந்த கொலஸ்ட்ரால்ஸ் எல்லாம் எனர்ஜி கன்வெர்ட் ஆகிடும். கொலஸ்ட்ரால்ஸ் எல்லாம் எரிக்கப்பட்டு எனர்ஜியாக உங்களுக்கு கன்வெர்ட் ஆகிடும். ஸோ வெயிட் மேனேஜ்மெண்ட் ப்ராப்பராக தேன் உங்களுக்கு கொடுக்கும். இதயத்தை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு நீங்கள் தேன் எடுத்துக்கலாங்க. தேன் ஹார்ட் ஹெல்த்தை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணும். அதுக்கான காரணம் என்னென்னா, தேனில் இருக்கக்கூடிய ஃப்ளவனாய்டுகள் மற்றும் பாலிஃபினால் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் பிளட் வெசல்ஸ், நம்மளுடைய ரத்த நாளங்கள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி பிபி பிரச்சனையிலிருந்து நம்மளை பாதுகாக்கும். அதனால் ரத்த அழுத்தம் நமக்கு இருக்காது. ஸோ ரத்த ஓட்டத்தை சீராக வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதே போல் தேனில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் கெட்ட கொழுப்பு அந்த எல்டிஎல்லினுடைய அளவையுமே நமக்கு குறைத்து ஹெச்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய இதயத்தை ஆரோக்கியமாக வைக்கக்கூடிய நல்ல கொழுப்புகளை மட்டுமே கொடுக்கும். இதனால் இதய நோய் மற்றும் பக்கவாதம் அந்த மாதிரி மாரடைப்பு எல்லாம் ஏற்படக்கூடிய பிரச்சனையெல்லாம் நமக்கு இதயத்துக்கு ஏற்படாத வண்ணம் இருக்கிறதுக்கு தேன் நமக்கு உதவி பண்ணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது உங்களுக்கு தேனில் இருக்கக்கூடிய ஃப்ளவனாய்டுகள், பாலிஃபினால்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் தான் பிபி ப்ராப்ளத்திலிருந்து விடுபட வைக்குது. ஸோ பிபி ப்ராப்ளம், கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னாலே இதயம் நமக்கு ஆரோக்கியமாக
ஆரோக்கியமாக தான் இருக்கும். ஏன்னா இதயத்துக்கு வேண்டிய ரத்த ஓட்டம் அந்த ரத்த நாளங்கள் வழியாக சிறப்பாக இதயத்துக்கு வந்து கிடைத்து கொண்டே இருக்கிறதால இதயத்தினுடைய செயல்பாடும் சிறப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் தேன் வந்து குறித்திருக்கக்கூடிய அளவில் கரெக்டாக வந்து எடுத்துக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பெற்று மருத்துவ நன்மைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்கள்.